இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். செல்வமில்லாதவர்களாயினும் ஆத்மாவையே செல்வமாக கொண்ட மகான்களிடம் பகவானுக்கு அன்பு அதிகம். அகந்தையோடு யாரேனும் எளிய சாதுகளுக்கு தீங்கிழைத்தால், அப்படி செய்தவர் பெரிய யாகங்கள் செய்தாலும் அதை பகவான் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இவைதான் நாரதர் கூறியவை. எவ்வளவு எளிமையானவருடைய பகவானுடைய அனுகிரகத்தையும் எளிமையானவர்களும் பகவானுடைய அனுகிரகத்தை பெற முடியும் என்பதை அவர் தெளிவாக விளக்கியுள்ளார். இவை அனைத்தும் மைத்ரேயர் விதுரருக்கு கூறியவை. இவையெல்லாம் கேட்ட பிறகு விதுரர் மைத்ரேயரிடம் வழிபட்டு தம் தாயகத்துக்கு திரும்பினார். இன்றைக்கு நாம் பார்க்குறது பிரியவிரதருடைய வம்சம். சுக பிரம்ம ரிஷி பரீட்சித்திடம் இந்த வரலாறு எல்லாம் கூறிவிட்டு, மன்னனே, சுயம்பானுவின் மகன் உத்தம பரதனுடைய வம்சத்தை பற்றி இதுவரை கூறினேன். இனி மற்றொரு மகனுடைய பிரியவிரதனுடைய வம்சத்தை பற்றி கூறுகிறேன் கேள் என்றார். அவையாவது: பிரியவிரதன் சிறந்த விஷ்ணு பக்தன், நாரதரிடமிருந்து உபதேசம் பெற்றவன். அந்த மனுவானவர் பிரியவிரதனிடம் அரசாட்சி செய்ய சொன்னார். ஆனால் பிரியவிரதனுக்கு விருப்பமில்லை. சுத்த மாதன பர்வதத்தில் தவம் மேற்கொண்டார். அவ்விடத்துக்கு பிரம்மதேவர் எழுந்தேறி பிரியவிரதன் தன் கடமையை ஆற்ற வேண்டும் என்று கூறினார். அவர் காதில் முக்கிய விஷயம் இதுதான்: வனத்தில் இருந்து கொண்டு காய் கனிக்கிழங்களை சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும் மனதில் சலனம் ஏற்பட்டால் அவை அவரை சம்சாரியாக்கிவிடும். இல்லற தர்மத்தில் இருந்தபடியே இந்திரியங்களை அடக்கி உட்பகைகளான காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாத்தரியம் எனும் ஆறையும் வென்று வாழ்ந்தால் அதுவே சிறந்த துறவரமாகும் என்று கூறினார். இப்படி கூடிய பிரம்மா தந்தையின் விருப்பப்படி இல்லறமேற்று அரசாட்சி நடத்த சொன்னார். ஏற்கனவே புலன்களை அடங்குகிறான பெரியவிரதன் இருந்ததால் தக்க காலத்தில் மோட்சத்தை பெறலாம் என்றும் சொன்னார். பிரம்மதேவர் சொல்லும்போது நாரதரும் அங்கு வந்து சேர்ந்து கொண்டார். பெரியவர் அதற்கு இசைந்து அவர்களை வணங்கினார். பிறகு நாட்டுக்கு திரும்பினார். தந்தை மனுவுக்கு மிகவும் மகிழ்ச்சி. பெரியவரிடம் ராஜ்யத்தை கொடுத்துவிட சொன்னார். விஸ்வகர்மா தன் மகள் பர்கிஷிமதியை மனம் செய்து கொடுத்தார். அவர்களுக்கு அக்னிதரன், இத்தம ஜிக்வன், யஞபாகு, மகாவீரன், இரண்ய தேசஸ், அக்ரு தபிருஷ்டன், சவணன், மேகதிதி, வீதி கோத்திரன், கவி என்ற 10 புத்திரர்களும் ஊர்ஜஸ்வதி என்றும் பெண்ணும் பிறந்தார். இந்த மகளைத்தான் சுக்கராச்சாரியருக்கு மனம் முடித்து கொடுத்தார். அவர்களுக்கு தேவயானி என்ற ஒரு பெண் பிறந்தார். பிள்ளைகளில் கவி, மகாவீரன், யவனன் என்ற மூவரும் ஆத்மஞானவான்களாகி முக்தி பெற்றார்கள். பெரியவிரதருக்கு மற்றொரு மனைவியுடன் தோன்றிய புத்திரர் உத்தமன், தாமசன், ரைவசன் என்ற மூவரும் மன்வந்தரங்களுக்கு அதிபதியானார்கள். குரு பகவான் மேற்பொருளை சுற்றி வரும்போது அதன் ஒரு பக்கம் இரவாகவும் இன்னொரு பக்கம் பகலாகவும் இருந்தது. முழுவதுமே பகலாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணி பிரதவதன் பகவானை ஆராதித்தபடி தேரில் ஏறி 7 தடவை மேருவை சுற்றி வந்தான். அப்போது அவனுடைய தேர் சக்கரங்கள் 7 இடங்களில் அழிந்தின. அந்த அழிந்தின இடங்களெல்லாம் பள்ளங்கள் ஆயின. அவையே 7 சமுத்திரங்கள். சமுத்திரங்களிடையே நிலப்பகுதிகள் 7 தீவுகள் ஆயின. லவணம், இச்சு, சுறா, சர்பி, ததி, சீரம், சுத்தம் என்னும் சமுத்திரங்கள், அதாவது உப்பு கடல், கரும்பு ரச கடல், மதுக்கடல், நெய்க்கடல், தயிர்கடல், பார்க்கடல், சுத்தமான தண்ணீர் கடல் என்னும் 7 கடல்கள் உண்டாயின. நமக்கு கிடைத்திருக்கிற கடல் உப்பு கடல், லவண சமுத்திரம் எனப்படும். ஜம்பு, பிரிச்சம், சால்மசி, குசம், கிரௌஞ்சம், சாகம், புஷ்கரம் என்ற 7 தீவுகள். இதில் ஜம்பு தீவு நாம் இப்போ வாழக்கூடிய இடம் ஜம்பு தீவு. பிரதீபன் தம் பிள்ளைகள் ஞான மார்க்கத்தில் போய்விட்ட மூவரையும் விட்டுவிட்டு மற்ற 7 பேரையும் இந்த 7 தீவுகளுக்கும் அரசலாகினார். முதல் பிரம்மதேவர் கூறியபடி ஞான வழி அடைந்து அவர் முக்தி பெற்றார். நம்முடைய ஜம்பு தீவை ஆண்டது பிரியவிரதனின் மூத்த மகனாய அக்னிதரன். அவனுக்கு தனக்கு பிறக்கும் மகன் தர்மவானாக இருக்க வேண்டும் என்று தீவிர விருப்பம் ஏற்பட்டது. அதற்கு தக்க மனையாளை அடைய விரும்பி மந்திர வடிவாரம் சென்று தவம் செய்தார். அவன் விருப்பத்தை நிறைவேற்றிய பிரம்மதேவர் தம் செவியில் நாட்டியமாடும் பூர்வ சித்தி என்ற அப்சரஸ் பெண்ணை அக்னிதரன் அனுப்பி வைத்தார். அவள் கார்ச்சலங்கை ஒளியில் தவம் கலைந்த அக்னிதரன் அவளை மணந்து கொண்டு தன்னுடைய தலைநகருக்கு திரும்பினான். அவர்களுக்கு 9 புத்திரர்கள் பிறந்தார்கள். அவர்கள் உரிய பருவம் வந்து அக்னிதரன் தன்னுடைய ஜம்புத்தீவை 7 பாகங்களாக்கி அவர்களுக்கு கொடுத்தான். பூர்வ சித்தியும் தன் இருப்பிடம் போனாள். அதன் பிறகு அக்னியும் மேலுலகம் சென்றான். அவருடைய பிள்ளைகள் 9 பேரும் கிரியின் 9 பெண்களை மணந்து கொண்டு வம்சத்தை வளர்ந்தார்கள். அக்னிதரன் மூத்தமனாகிய நாபிக்கும் மேருதேவி எனும் பெயர் கொண்ட அவன் மனைவிக்கும் குழந்தை பேர் கெட்டவில்லை. எனவே ரித்துக்களை கொண்டு சிறந்த யாகத்தை செய்தான் நாபி. யாகசாலையில் அனைவரும்
அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணரே காட்சி கொடுத்தார். ரித்துவிக்கலான முனிவர்கள் அவரை துதித்தார்கள். எளியவர்களினோ பகவான் அவரை கூறி துதித்தார்கள். துளசி, அட்சதை, அருகம்புல், தீர்த்தம் என்னும் எளிய பொருள்களாலே பூஜித்தாலே தாங்கள் திருப்தி அடைந்தவர்கள். சொற்பமான எங்கள் பூஜை ஏற்று அதிகமாக தாங்கள் அனுகரித்து தரிசனம் அளித்துள்ளனர். பகவானை தாங்கள் கேட்கும் வரம் இதுவே. நாங்கள் கேட்கும் வரம் இதுவே. சதா சர்வகாலம் உங்கள் நினைப்பு எங்கள்கிட்ட நீங்காமல் இருக்க வேண்டும். தும்மல் போட்டாலும் சரி, கொட்டாய் விடும்போது, பிணி வந்த போதும், மரணம் வந்த போதும் தங்கள் நினைவு எங்களுக்கு எப்பொழுதும் நீங்காமல் இருக்க வேண்டும். மோட்சத்தை கொடுக்கணும் தங்களிடம் அற்பமான வரங்களை கேட்பது குபேரனும் உயிரை யாசிப்பது போன்று. ஆனாலும் கேட்கிற யாகர்த்தான நாபிக்கு உங்களை போன்று ஒரு மகன் தோன்ற வேண்டும் என்று அவர் கேட்டார். பகவான் முனிவர்களே, என்னை போன்றே ஒரு மகன் நாபிக்கு பிறகு நீங்கள் கூறியதால் நானே மகனாக திருக்கிறேன் என்று சொன்னார் நாராயணா. அவ்வாறே நாபிக்கும் மேற்தேவிக்கும் பகவான் அம்சமாக ஒரு குழந்தை பிறந்தது. அது காலை போன்ற கம்பீரத்தோடு குழந்தால் அவனுக்கு ரிஷபன் பேர் சொன்னார். ரிஷபன் வளர்ந்து பெரியவனானதும் அரசன் ஆளத் தொடங்கினான். இந்திரனுக்கே ரிஷபனும் பொறாமை கொண்டவன் கெடுக்கத்தானே பார்ப்பான். என்ன சென்று யோசித்து தேவேந்திரன் மழை பொழியாமல் செய்துவிட்டார். ரிஷபன் கவலைப்படவில்லை. தன் யோக மகிமையால் மழை பொழியும்படி தன் நாட்டை வளமாக வைத்து கொண்டான். இவருடன் மோதினால் பலனில்லை என்று தெரிந்துவிட்டது தேவேந்திரனுக்கு. தன் ஜெயந்தியை ரிஷபதேவர் கவனம் செய்து வைத்து சமாதானமாகிவிட்டார். இவர்களுக்கு 100 பிள்ளைகள் பிறந்தார்கள். இவர்கள் பரதன் என்பவனை மூத்தவன். ரிஷபதேவர் தன் பிள்ளைகளுக்கு பிரம்மரிஷிகள் கூடிய இந்த சபையில் உபதேசம் செய்தார். பரதருக்கு பட்டம் சூட்டினார். தன் நாட்டை விட்டு வெளியேறினார். யோகமாயில் சிறந்தவன் அவர். ஆற்றில் எந்த எதிலையுமே நாட்டம் கொள்ளாமல் அமைதியாக நின்று தன் தேகத்தை நீத்தார். ஆட்சிக்கு வந்த பரதர் பெரும்புகழ் பெற்றார். இவர் விஸ்வரூபன் மகள் பஞ்சேனி விழுந்தார். இவருடைய பெயரால் தான் நம்முடைய நாடு பாரத நாடு என்று பெயர் பெற்றது. மீதி நாளை காண்போமா. நன்றி, வணக்கம்.